வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது உங்கள் அபிமான வாலு டிவியின் மிஸ்டர் பப்ளிக் நிகழ்ச்சி. இன்று அரசியல் என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் சென்னை எம்ஜிஆர் நகரில் பாஜகவோட முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருந்தாங்க. உடனே அங்கே வந்த காவல்துறை, நீங்கள் காவல்துறை அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி கையெழுத்து வாங்குறது தவறு அப்படின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி கைது செய்வது சரியா அப்படின்னு பலர் கேள்வி எழுப்பினாலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் முன்னாடி அனுமதி வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது காவல்துறை கைது செய்தது சரியா தவறா அப்படிங்கிறத நான் உங்களோட பார்வைக்கே விட்டுறேன். இந்த ஒரு நிகழ்வு நடந்தது. இப்படி பாஜகவினர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக, அதாவது குறிப்பாக இந்திக்கு ஆதரவாக கையெழுத்து வேட்டை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். ஆதரவாக இல்லை, உண்மையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அமெரிக்கா போன்ற பெரிய வளர்ந்த நாடுகளில் மிக முக்கியமான பொறுப்புகளில் தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அவங்க 2 மொழி கொள்கை தான் கடைபிடிக்கிறாங்க. தமிழர்கள் ஆங்கிலத்தை மிக சிறப்பாக கற்றுக்கொண்டு உலகின் மிகப்பெரிய உயரமான பதவிகளில் அவங்க தான் இருக்கிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட இவங்க தான் நல்ல நிலைமை இருக்கிறாங்க. இப்போ தான் மத்திய அரசு என்ன பண்ணுது, அவங்கள உள்ளே வரவிடாமல் பீகார்காரங்களை விடுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ரொம்ப வேலிட் பாயிண்ட் அது, அதை நம்ம கவனிக்கணும். மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமலஹாசன் திமுகவோட கண்டிப்பாக கூட்டணி சேர போகிறாருன்னு தான் நமக்கு தெரியுது. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இவர் எப்படியும் அவங்க திமுக கூட கூட்டணி வச்சிருவாருன்னு தெரியுது. அதற்கு அச்சாரமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, குளத்தூரில், அதாவது மு.க. ஸ்டாலின் அவரோட தொகுதியில் நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் நீதி மையத்தில் கமலஹாசன் ஒரு முக்கிய விருந்தினராக போகிறாரு. அவர் தான் அந்த நிகழ்ச்சியை நாளைக்கு தொடங்கி வைக்க போகிறாராம். அதாவது திமுக நடத்துகிற விழாவில் கமலஹாசன் போய் கலந்துக்கிறார். இது எதுக்கு மையமிடுது அப்படின்னா, அவங்க கூட்டணி சேர போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அச்சாரமாக பார்க்குறோன்னு அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்த கொஞ்சம் பரபரப்பான விஷயங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.